வணக்கம் நண்பர்களே. நம்மளோட வெற்றியுலகம் சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம பாருங்க ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லீங்களா. ரயில்வேக்காக நம்ம வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பாருங்க உங்களுக்கு 10 क्वेश्चन முடிஞ்சிருச்சு. ஓகேவா, அதோட தொடர்ச்சியா நம்ம வந்துட்டு இந்த கிளாஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, அண்ட் பாருங்க இந்த விஷயம் இல்லாம ஓகேங்களா, இந்த விஷயம் பாருங்க உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் மேட்டர் இல்லாம உங்களுக்கு புதுசா பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் சம்பந்தமா உங்களுக்கு என்ன சொல்ற ஒரு பேசிக் கிளாஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு. சரிங்களா, இப்ப இந்த சம்ஸ் இல்லாம அது தனியா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு இது புரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அங்க போயிட்டு அந்த பேசிக் கிளாஸ்ல போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட்ல நம்ம வந்து எப்படி போறோம்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா, அப்ப இது ஒரு லைன்ல போயிட்டு இருக்கும், அது ஒரு லைன்ல போயிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஓகே, நம்ம இப்ப அந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். இப்ப பாருங்க நம்ம ஆல்ரெடி 10 क्वेश्चन பார்த்துட்டு இல்லைங்களா. அப்ப 11வது क्वेश्चन என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். என்ன சொல்றாங்க, ரகு ஒரு பொருளை ரூபாய் 14,360 ரூபாய்க்கு வாங்கினார் மற்றும் அதன் போக்குவரத்திற்காக ரூபாய் 240 செலவழித்தார். 15% லாபம் பெற அவர் என்ன விலைக்கு அந்த பொருளை விற்க வேண்டும். ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரடி क्वेश्चन தான். நம்ம எப்படி வந்து இந்த क्वेश्चनல வந்துட்டு டைம் சேவ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, அப்ப क्वेश्चनல என்ன சொல்றாங்க பாருங்க, 14,360 ரூபாய்க்கு வந்துட்டு வாங்குறாரு. ஓகே, அதன் போக்குவரத்திற்காக எவ்வளவு செலவு பண்றாங்க சொல்றாங்க பாருங்க. அப்போ 240 ரூபாய் செலவு பண்றாங்க. அப்ப வாங்கின விலைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது 14,360, அது கூட 240 கூட்டணும் இல்லைங்களா, ஏன்னா அதான் அதோட ஒரிஜினல் பிரைஸ் இல்லைங்களா. ஓகே, அப்ப அந்த பொருளுக்காக அவர் மொத்தமா இவ்வளவு செலவு பண்ணிருக்காரு. ஓகே, அப்போ அதோட காஸ்ட் எவ்வளவு வருது பாருங்க, 14,360 பிளஸ் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 240 ரூபாய் வந்து கூட்டிக்கொள்ளீங்களா, ஏன்னா இதுதான் அந்த பொருள் ஃபுல் வேல்யூ இல்லைங்களா. ஓகே, கூட்டிங்கன்னா என்ன வருது, 6 4 10 மிச்சம் 1 6. ஓகே, இப்ப 14,600 தான் அதோட ஒரிஜினல் பிரைஸ் மாதிரி வருது இல்லைங்களா. ஓகே, காஸ்ட் பிரைஸ் வந்து 14,600. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க பாருங்க, அவர் வந்து 15% வந்து ப்ராஃபிட் வச்சு விற்கணும்னா எவ்வளவுக்கு அவர் வந்து விற்கணும். ஓகேங்களா, இது வந்து நேரடி क्वेश्चन தானே. அப்ப நீங்க பார்த்தோன்னே என்ன பண்ண போறீங்க, அது கூட இது கூட்ட போறீங்க. ஓகே, அப்ப இதுக்கு வந்து 15% என்னன்னு கண்டுபிடித்தீங்களா. அப்ப இந்த நம்பருக்கு வந்து 10% எவ்வளவு வரும் பாருங்க, 14,600 10% நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஜீரோ கட் பண்ணணும் இல்லைங்களா. அப்ப ஒரு ஜீரோ கட் பண்ணணும் என்ன வரும், 1,460. ஓகேங்களா, அப்போ 5% என்ன வரும், இது அப்படியே பாதிங்களா, 1,460 பாதி நம்மளுக்கு எவ்வளவு 730. சரியா, அவ்வளவுதான். பல கூட்டின ஆன்சருங்களா எவ்வளவு வருது 9. ஓகே, 6 10 17 மிச்சம் 1. ஓகே, 6 எவ்வளவு ஆன்சர் வருது பாருங்க, 16,790. ஓகேவா, இப்ப நமக்கு ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க, 16,790. ஆப்ஷன் வந்துட்டு 3வது ஆப்ஷன். சரியா, இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுனால இவ்வளவு வேகமா எப்படி சொல்றது, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு இருக்கு. நீங்க பார்த்தோன்னே என்ன பண்றீங்க, இது கூட இதை கூட்டுறீங்க. இப்ப 10% ஒரு ஜீரோ, 5% அதுல பாதி கூட்டினீங்கன்னா ஆன்சர் வந்து 16,790 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னே டப்புன்னு சொல்லிடலாம். ஓகேவா, அடுத்து 12வது क्वेश्चन பார்ப்போம். என்ன சொல்றாங்க, ஒரு பொருள் 500க்கு வாங்கப்பட்டது மற்றும் 850 ரூபாய்க்கு விற்கப்பட்டது எனில் லாப சதவீதம் என்ன. ஓகேங்களா, சோ இந்த क्वेश्चन பாருங்க, இந்த பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான பேட்ச்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, டைரக்ட் क्वेश्चन தானே, क्वेश्चन ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல உங்களால எவ்வளவு வேகம் போட முடியுமோ போட்டுட்டு என்ன சொல்றீங்க டைமும் வந்துட்டு சேவ் பண்ற வழி தான் பாக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்களா அப்படிலாம் தேவை நீங்க வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க கூடாது. சரிங்களா, வந்து குரூப் ல கேட்டிருக்காங்க அப்படின்னா டப்புன்னு என்ன சொல்லுங்க, ஒரு 2 செகண்ட்ல வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, அப்ப இந்த क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, 500 ரூபாய்க்கு வாங்கி 850 ரூபாய்க்கு வித்துருக்காங்க, எவ்வளவு லாப சதவீதம். ஓகேங்களா, அப்பனா என்னது 500 உங்களுக்கு எவ்வளவு 100%. அப்ப எக்ஸ்ட்ரா எவ்வளவு வச்சு வித்துருக்காங்க, 500ல இருந்து 850ங்களா. ஓகே, 350 ரூபாய்க்கு வித்துருக்காங்க. அது வந்து எவ்வளவு பர்சன்டேஜ். சரியா, குறுக்கு பெருக்கலாம் 100 350 டிவைடட் பை இந்த ஒரு 500. ஓகேவா, சரி அவ்வளவுதான். 2 0 2 0 என்ன சார், 1 5 7 35. இது வந்து பாத்தீங்கன்னா அப்போ எவ்வளவு 70%. ஓகேவா, அப்ப எக்ஸ்ட்ரா வந்து 350 ரூபாய் சேர்த்து வச்சிருக்காங்களா. அப்ப எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது 70%. இப்ப ஆன்சர் வந்துட்டு எவ்வளவு 70%. ஓகேங்களா, பாக்குறீங்க இது என்ன பண்றீங்க, குறுக்கு பண்றீங்க, எடுத்து போட்டு வந்துறீங்க. முடிஞ்ச அளவு 2 அல்லது 4 செகண்ட் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கணும். 13வது क्वेश्चन பாப்போம். என்ன சொல்றாங்க, சுரேஷ் என்பவர் 2 புத்தகங்களை ரூபாய் 1,200க்கு வாங்கினார். அவற்றில் ஒன்றை அவர் 20% லாபத்திற்கும் மற்றொன்றை 16% நட்டத்திற்கும் விற்றார். 2 புத்தகங்களின் விற்பனை விலையும் ஒன்றுதான் எனில் ஒவ்வொரு புத்தகத்தின் தோராயமான அடக்க விலையை கண்டறிய அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாருங்க, இது பாருங்க 22 10 18 அந்த பேட்ச்ல கேட்ட क्वेश्चन. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த क्वेश्चनோட மீனிங் என்னன்னு சொல்லி நம்ம புரியுதுன்னா நம்ம ஓரளவுக்கு ஆன்சர் எடுக்கலாம். என்ன சொல்றாங்க பாருங்க, 2 புத்தகத்தை வாங்குறாங்க இல்லீங்களா, எவ்வளவுக்கு பாருங்க 1,200 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஓகேங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டையும் சேர்த்து 1,200 ரூபாய். ஓகேங்களா, 2 புக் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேங்களா, புக் 1 புக் 2 இருக்குன்னு வச்சுக்கலாம். ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு 1,200 ரூபாய். தெரியாது உங்களுக்கு
ஒருவேளை இது 700 ரூபாய்க்கு வாங்கிருக்கலாம், இது 500 ரூபாய்க்கு வாங்கிருக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் இது வந்து 600 ரூபாய் இல்லாட்டி 600 ரூபாய் 550 650 மாதிரி ஏதாவது ரெண்டு வேற வேற ரேட்ல வாங்கியிருக்காங்க. ரெண்டையும் கூட்டினா 1200 ரூபாய் வருது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப பாருங்க அப்ப அவர் ஃபர்ஸ்ட் புக் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 20% லாபத்துக்கு விற்கிறாரு. ஓகேங்களா, இந்த புக்கை வந்து 20% லாபத்துக்கு விற்கிறாங்க. இந்த புக்கை வந்து அவர் என்ன பண்றாரு 16% நஷ்டத்துக்கு வந்து விற்கிறாரு. ஓகேவா, அப்போ விற்கும் போது பாருங்க ரெண்டும் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க ஒரே ரேட்ல தான் இருக்கு சொல்றாங்க. விற்பனை விலை ஒன்றுதான். ஓகேங்களா, வாங்கின விலை தான் வேற வேற இருக்கு, ஆனா விற்கும் போது பாருங்க உங்களுக்கு சேம் ரேட்டு தான் வருது, ரெண்டுக்குமே ஒரே ரேட்டு தான் வருது. அப்படின்னா ஒரு புக்கோட அந்த ரேட் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா, அப்ப இனிஷியலா அவங்க வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து எத்தனை ரூபா கொடுத்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா, அப்ப பாருங்க இந்த நம்ம கிட்ட இந்த 4 ஆப்ஷன் இருக்கு. ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வரும் 1200 ரூபா இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் புக்கோட ரேட் என்ன, ரெண்டாவது புக்கோட ரேட் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்ப இதை நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஜெட்னு வச்சு நம்ம கூட போட்டுட்டு இருக்கலாம். ஓகேங்களா, அப்படி போட்டுனா பாருங்க உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப லேட்டா போகும். அப்ப நம்ம ஈஸி ஆன்சர்ல இருந்தே போயிடும். ஓகேங்களா, ரெண்டு புக்கோட ரேட் வந்து 1200 ரூபாய் வரணும். அப்ப இவ்வளவு ப்ராஃபிட் இவ்வளவு நஷ்டம் இந்த மாதிரி வருது நம்ம செக் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். ஓகேவா, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் சொல்லி இருக்காங்க பாருங்க 550 ரூபா 650 ரூபா இல்லைங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் வேலை என்ன சொல்றாங்க பாருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புக் அவர் வந்துட்டு 20% ப்ராஃபிட்ல விற்கிறாரு இல்லைங்களா. ரெண்டாவது புக் என்ன பண்றாரு பாருங்க 16% நஷ்டத்துக்கு விற்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது ரெண்டு உங்களுக்கு என்ன வேல்யூ வந்து ஈக்குவலா வரணும் இல்லைங்களா. இந்த அமௌண்ட் கூட 20% ப்ராஃபிட் வந்து விற்கவும் இந்த அமௌண்ட் கூட நீங்க என்ன பண்ணணும் 16% வந்துட்டு லாஸ் ஆகி வந்துட்டு விற்கும் போது உங்களுக்கு என்ன இருக்கும் ரெண்டுமே ஈக்குவலா வரணும். அப்படி வர நம்பர் தான் நமக்கு ஆன்சர் சொல்லி எடுத்துடலாம். அப்ப பட்டு பண்ணி செக் பண்ணி பாருங்க 550 ரூபா இல்லைங்களா. ஓகே, 550 ரூபாய் 20% எவ்வளவு 10% உங்களுக்கு எவ்வளவு 55ங்களா. 20% அப்படின்னா 110ங்களா. ஓகே, 550 கூட 110 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 0 6 660 ரூபாய்க்கு அவர் வந்து வித்திருக்கிறாரு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் புக்கோட விற்பனை ரேட் வந்துட்டு 660 ரூபாய். இப்ப இது பாருங்க 650 ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாரு. அவருக்கு என்ன சொல்றாங்க 16% நஷ்டம் இல்லைங்களா. அப்ப நம்ம ஒண்ணும் பண்ணவே தேவையில்லை. இதுல இருந்து 16% நஷ்டம்னா இந்த 660 ரூபாய் வருமா, கண்டிப்பா வராது. அப்போ இது கிடையாது. ஓகே, அடுத்து பாருங்க 600 600ங்களா. இப்ப இந்த 600 நமக்கு வந்து 20% ப்ராஃபிட்னா பாருங்க எவ்வளவு 10%னா 60 ரூபாய் 20% 120ங்களா. அப்ப எவ்வளவு 720ங்களா. இது இருக்கிறதே 600 ரூபாய்க்கு தான், அதுக்கு நஷ்டம்னா கீழே போயிருங்களா. அப்ப இந்த ஆன்சர் நீங்க என்ன ஆகும் பார்த்தோன்னே சொல்லலாம் இல்ல வராது. ஓகே, அப்ப இதை வச்சு செக் பண்ணி பாருங்க 500 ரூபாங்களா. 500 ரூபாய்க்கு 20% எவ்வளவு 10%னா 50 ரூபாய் 20% 100 ரூபாய் இல்லைங்களா. அப்ப எவ்வளவுக்கு போகுது 600 ரூபாய்க்கு போகுதுங்களா. ஓகே, ரெண்டாவது பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க 700 ரூபாங்களா. 700 ரூபாய்க்கு உங்களுக்கு எவ்வளவு 16% நஷ்டம் சொல்லணும். அப்ப 700ல 16% எவ்வளவு வரும் பாருங்க 10% எவ்வளவு நமக்கு 70. ஓகேவா, 6% எவ்வளவு வரும் பாருங்க 1% 7 ரூபாய் 6 42. சரியா, புரிஞ்சது இல்லைங்களா. அப்ப நம்ம என்ன பண்ண பாருங்க இவ்வளவு வந்து கம்மியா விற்கணுங்களா 2 7 4 11. இப்ப 700ல உங்களுக்கு 112 போயிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் பாருங்க ஓகேவா, எவ்வளவு வந்துருது பாருங்க. அப்ப 588. சரியா, 588 ரூபாய் உங்களுக்கு வருதுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவங்க கேட்டிருக்க உங்களுக்கு ஆன்சர் என்ன கேட்டிருங்க பாத்தீங்கன்னா தோராயமான அடக்க விலை தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ அப்ராக்சிமேட்டா என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து கேக்குறாங்க. அப்ப எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு 588 ரூபாய் வருது இல்லைங்களா. சரி, அப்ப இதை பாத்தீங்கன்னா 588 ரூபாய்க்கு வித்து இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பொருளை எவ்வளவு விற்கிற மாதிரி சொல்லிடுறாரு பாருங்க 600 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. இது பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்றாங்க 588 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப பாருங்க இந்த இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கான க்ளோஸா வருது. ஓகேங்களா, ஆன்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது 600 வருது 588 ரெண்டும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது மோரலஸ் சேமா வர மாதிரி வருது. ஓகேங்களா, சோ நம்ம கொஸ்டின்ல பாருங்க உங்களுக்கு தோராயமாக அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க இல்லைங்களா. அப்ப வரது வந்து அப்ராக்சிமேட் ஆன்சர் தான் வரும்னு அவங்களே சொல்லியாச்சு. ஓகேவா, அப்ப இதான் ரொம்ப பக்கமா இருக்கு. இதை வரைக்கும் கண்டுபிடிச்சல இதான் ரொம்ப பக்கமா இருக்கு. அப்ப அடுத்த விஷயத்த பாப்போம் பாருங்க 400 ரூபாய்க்கு உங்களுக்கு 20% ப்ராஃபிட் போட்டோன்னா எவ்வளவு வரும் பாருங்க 10%னா 40 ரூபாய் 20% அப்படின்னா 80 ரூபாய் இல்லைங்களா. ஓகே, அப்ப இது எவ்வளவு வித்துருக்கணும் 480 வித்துருக்கீங்களா. இதுக்கு பாருங்க 800 நம்ம என்ன பண்ணணும் 16% நஷ்டம் வச்சு வைக்கணும் இல்லைங்களா. அப்ப பாருங்க 10% அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு 80ங்களா. ஓகே, இன்கேஸ் நீங்க 20% நஷ்டம் போட்டு வித்தாவே உங்களுக்கு எவ்வளவு வரும் 160 தான் கழிப்போம். 800 160 உங்களுக்கு பாருங்க எவ்வளவு வரப்போகுது உங்களுக்கு அவ்வளவு வராது இல்லைங்களா. 480 வரைக்கும் வரப்போறது இல்ல. அப்ப இந்த ஆன்சர் உங்களுக்கு இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க. உட்காந்து எல்லாம் நீங்க டைரக்டா பண்ணிட்டு இருக்க கூடாது. ஓகேவா, நமக்கு இந்த இடத்துல நம்ம எவ்வளவு சீக்கிரம் போட்டு முடிக்கணுமோ அதானே வேண்டாம். ஓகேவா, அப்ப இதுல வந்ததுல நமக்கு ரொம்ப க்ளோஸ்ல இருக்கு. எந்த ஆன்சர் வந்தது பாருங்க உங்களுக்கு இந்த 3வது ஆப்ஷன் தான் வந்தது இல்லைங்களா. அப்ப ஆன்சர் பாருங்க அவர் எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாரு 500 ரூபாய்க்கு ஒண்ணு வாங்கியிருப்பாரு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. ஓகேவா, 14வது கொஸ்டின் என்ன சொல்றாங்க ஹிமான்சி குறித்த விலையில் 20% தள்ளுபடியுடன் ஒரு டி ஷர்ட்டை வாங்கினார். ஆனால் அதை சந்தையில் குறித்த விலையில் விற்றார்.
மொத்த பரிவர்த்தனையில் அவருக்கு கிடைத்த லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா? ஓகேவா? இது பாத்தீங்கன்னா ரயில்வே கொஸ்டின் பேப்பர் இல்லைங்களா? அதனால பேர் இந்த மாதிரி தான் ஒரு ஹிமான்சி இந்த மாதிரி நமக்கு புரியாத பேர் தான் வரும். ஓகேங்களா? நீங்க அதை போட்டுலாம் குழப்பிட்டு இருக்காரு. ஓகே, அப்ப கொஸ்டின்குள்ள என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அவர் என்ன பண்றாரு பாருங்க, குறித்த விலையில் 20% தள்ளுபடியுடன் ஒரு டி-ஷர்ட் வந்து வாங்குறாங்க இல்லைங்களா? அப்ப பாருங்க, அவருக்கு ஏதோ போயிட்டு கடைக்கு போறாரு. சோ அதுல பாத்தீங்கன்னா குறித்த விலைன்னா நம்ம லேபிள் பிரைஸ் தான் இல்லைங்களா? அந்த டி-ஷர்ட்ல இருந்து இவ்வளவு ரேட் போட்டிருக்கு, அதுல இருந்து 20% கம்மி பண்ணி அவர் வந்து வாங்கிட்டு வந்துறாரு. சரி, ஆனா மறுபடியும் என்ன பண்றாரு பாருங்க, அவர் கொண்டு போய் விற்கும் போது என்ன பண்றாரு, அந்த லேபிள் பிரைஸ் என்ன போட்டுருச்சோ அதே ரேட்டுக்கு வந்து விற்கிறாரு. அப்படின்னா ஓவரால் டிரான்சாக்சன்ல அவருக்கு வந்துட்டு லாபமா நஷ்டமா இல்ல எவ்வளவு லாபம் எவ்வளவு நஷ்டம்ன்ற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா? ஓகே, இப்ப நம்ம பார்க்கலாம் பாருங்க. 20% தள்ளுபடின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப அதனால நமக்கு என்ன இருக்கும், கன்வீனியன்டா இருக்குன்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒருவேளை அந்த டி-ஷர்ட் ரேட் 100 ரூபா அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? அப்பதானே பர்சன்டேஜ்னா 120 80 ஈஸியா போட்டலாம் இல்லைங்களா? ஓகே, அப்ப அந்த டி-ஷர்ட்ல வந்து ரேட் வந்து 100 ரூபா போட்டுருக்குன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதான் என்னது, அந்த குறித்த விலை லேபிள் பிரைஸ். ஓகேவா? என்ன பண்ற பாருங்க, 20% தள்ளுபடி கொடுத்து நம்ம வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா? அவர் வந்து வாங்கிட்டு வராரு இல்லைங்களா? ஓகே, அப்ப 20% தள்ளுபடி 120 ரூபா போயிருச்சா? போனா அப்ப அவர் எவனுக்கு வாங்கியிருக்காரு, 80 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காரு இல்லைங்களா? ஓகே, அப்ப அவர் என்ன பண்றாரு பாருங்க, 80 ரூபாய்க்கு போட்டு வாங்கின அந்த டி-ஷர்ட்டை கொண்டு போய் அவர் விற்கும் போது எவனுக்கு வித்துறாரு, குறித்த விலையிலே விற்கிறாரு. ஓகேங்களா? இப்ப குறித்த விலை எவ்வளவா இருந்துச்சு, ஆல்ரெடி 100 ரூபாய் இருந்துச்சுங்களா? அப்ப இவர் விற்கும் போது எவ்வளவுக்கு விற்கிறாரு, 100 ரூபாய்க்கு வந்து விற்கிறாரு. ஓகேவா? அப்ப அவருக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன்ல லாபம் தானே, ஏன்னா அவர் 80 ரூபாய் கொடுத்து வாங்கி இருக்கிறாரு, எவ்வளவு 100 ரூபாய்க்கு வித்து இருக்காரு. அப்ப அவருக்கு எவ்வளவு 20 ரூபாய் லாபம் இல்லைங்களா? அப்ப அந்த 20 ரூபான்றது எவ்வளவு பர்சன்டேஜ், புரிஞ்சுதுங்களா? அப்ப பாருங்க, எவ்வளவு 80 ரூபாய்க்கு ஒரு 20 ரூபாய் வந்து லாபம் கிடைக்குதுங்களா? அப்ப 100க்கு எவ்வளவு போட்ட வேலை முடிஞ்சதுங்களா? ஓகே, என்ன பண்ணலாம், 2 8 5 20. ஓகே, 1 2 2 10. இப்ப மொத்தமா என்ன 5 25 வந்துருது இல்லைங்களா? அப்ப அவருக்கு என்ன 25% லாபம். ஓகேவா? 15வது கொஸ்டின் பார்ப்போம். என்ன சொல்றாங்க, 12% லாபத்தை உள்ளடக்கிய ஒரு பொருளின் விற்பனை விலை ரூபாய் 616. அந்த பொருளை ரூபாய் 462க்கு விற்றால் இழப்பு சதவீதம் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப பாருங்க, இந்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க, 12% ப்ராஃபிட் வச்சு விக்கிறாங்க. ஓகேவா? அப்ப விற்கும் போது எத்தனை ரூபாய்க்கு விக்கிறாங்க, 611 ரூபாய்க்கு விக்கிறாங்க, 616 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அதுல வந்து ப்ராஃபிட் வந்து 12% எடுக்கிறாங்க. இன்கேஸ் அவர் பாத்தீங்கன்னா 462 ரூபாய்க்கு வித்தாங்களா, அவருக்கு வந்துட்டு என்ன வரும், இழப்பு வரும் இல்லைங்களா? அது வந்துட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்லி அவங்க கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப நம்ம வழக்கம் போல போடலாம் இல்லைங்களா, ஒரு பர்சன்டேஜ் ஒரு வேல்யூ, அப்ப இதெல்லாம் எத்தனை அப்படின்ற மாதிரி எடுத்து போட்டுடலாம். சரியா? அப்ப பாருங்க, உங்களுக்கு 616 இல்லைங்களா? ஓகே, 616 அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு, அந்த 12% எவ்வளவு வருது பாருங்க. அந்த 616 நமக்கு 100% அசல் பிளஸ் 12% ப்ராஃபிட் இருக்கு இல்லைங்களா? ஆமா தானே, அவர் பாருங்க 12% லாபம் வச்சு தானே விற்கிறாரு. அப்ப அந்த 616 அப்படின்னா என்ன அர்த்தம், 112%. ஓகே, அப்படின்னா பாருங்க, இந்த 462 அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ், இதை கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் வந்துடும் இல்லைங்களா? ரூபாய் 616 112%. அப்படின்னா ரூபாய் 468 எவ்வளவு பர்சன்டேஜ், குறுக்கு பெருக்கல் பண்ணி எடுத்து ஆன்சர் வந்துடும் போது என்ன பண்ணலாம், 112. ஓகே, 462 616. இப்ப பார்த்தா நமக்கு நல்லா தெரியும், 11 எப்படி அடிக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? எப்படி அடிக்கலாம், 5 11 55, மிச்சம் 6 வரும் இல்லைங்களா? ஓகே, 6 11 66. இது பாத்தீங்கன்னா 4 11 44, மிச்சம் 2ங்களா, 2 11 22. நல்லா ஈஸியா அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். 56ங்களா, 2 56 112. சரி, அப்ப 1 போடு 2 2 42 இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது, 80 84. ஓகேங்களா? அப்ப பாருங்க, இந்த 462 உங்களுக்கு எவ்வளவு, 84% இல்லைங்களா? ஓகே, நீங்க டப்புக்குன்னு ஆன்சர் 84 இருக்குன்னு போடக்கூடாது. ஓகேங்களா? அப்ப பாருங்க, நமக்கு தெரியும் இல்லைங்களா, 100% நமக்கு என்ன ஒரிஜினல் ரேட் இல்லைங்களா? அப்ப நம்ம எவ்வளவுக்கு தான் வித்துருக்கோம், 84க்கு தான் வித்துருக்கீங்களா? அப்போ மிச்சம் எவ்வளவு பாருங்க, உங்களுக்கு 16% நம்ம என்ன பண்ணிருக்கோம், கம்மியா வித்துருக்கோம். சரியா? அப்ப நமக்கு லாஸ் எவ்வளவு, 16% இழப்பு. ஓகேவா? சோ நம்ம பாருங்க, நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பாருங்க, ஒரு 15 கொஸ்டின் முடிச்சாச்சு இல்லைங்களா? நம்ம என்ன வரப்போற வீடியோலயே பாத்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் லாஸ் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம். ஓகேங்களா? பழைய கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்துட்டு இன்னும் பார்க்க போறோம். ஓகேங்களா? இது வந்து இன்னும் தொடரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். சரியா? முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் கிளாஸும் போயிட்டு இருக்கு. சரியா? பேசிக் ஷார்ட்கட்ஸ், இந்த ப்ராஃபிட் லாஸ். ஓகேங்களா? தனி வட்டி கூட்டு வட்டிக்காக நம்ம அது ஒரு செஷன் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் பாருங்க. ஓகேவா? அண்ட் பாருங்க, நம்ம வெற்றி உலகத்தை பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா நம்ம ரயில்வேல வந்து ஜாயின் பண்ண வைக்க முடியுமோ நம்ம ட்ரை பண்ண போறோம். ஓகேவா? தேங்க்யூ.